நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிபாதியை தந்த சிவனன் வழியில் வாழ்வின் மறுபாதியை உனக்கு தருவேன் என்னும் திருமண வைபவத்தை சொல்லுவது நம்ம வீட்டு கல்யாணம். ஸோ வெல்கம் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். போன வாரம் நம்ம வீட்டு கல்யாணம்ல இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய மகள் திருமதி ஜனனி மற்றும் திரு சதீஷோட திருமண கொண்டாட்டத்தை நீங்க பாத்தீங்க. கண்டிப்பா அதை ரொம்பவே நீங்க ரசிச்சிருப்பீங்க. அதோட தொடர்ச்சியா இந்த வாரம் அந்த திருமணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்தது, யாரெல்லாம் வந்திருந்தாங்க, எந்தெந்த பிரபலங்கள் வாழ்த்தினாங்க அப்படிங்கறத பார்க்க போறீங்க. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. வணக்கம். சென்ற வாரம் இதே விஜய் டிவியின் வாயிலாக நம்ம வீட்டு கல்யாணம் ப்ரோக்ராத்தில் எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க. அதனுடைய அடுத்த பகுதி இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கல்யாணம் கிராண்டாக நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் தான் ரிசப்ஷன் எப்படி நடக்கும் போதுன்னு ஒரு பயம். ஏன்னா நிறைய பேர் ரிசப்ஷனுக்கு வந்தாங்க, நிறைய விஐபி ரிசப்ஷனுக்கு தான் வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி வரவேற்கிறது, எப்படி கவனிக்கிறது, அது போன்ற இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கிறதுல அப்படியே ரிசப்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த ரிசப்ஷன் இப்போ பாருங்கள். திருமணத்தில் மனநிறைவு, வரவேற்பில் என்ன குறைவு? வந்தவர்களெல்லாம் வாழ்நாள் சாதனையாளர்களும் சாதனைக்காக வாழ்பவர்களும் அல்லவா? அவர்களை வரவேற்க தயாராகி வந்த மணமக்கள் புகைப்படங்களின் புகை மண்டலத்தில் நுழைந்து மேடைக்கு வந்தார்கள். தாமரை வடிவ மணமேடையில் தன் மகளுக்கு இந்த வரவேற்பையே பரிசாக தந்த திரு KS ரவிக்குமார் அவர்கள் 3 தலைமுறை இயக்குனரின் வாழ்த்துக்களையும் பரிசாய் தந்தார். மாபெரும் இயக்குனர் பாலச்சந்தரின் மகுடம் சூட்டும் வாழ்த்து, ராஜ்கிரனின் ரம்மியமான வாழ்த்து, ஷாகுல் ஹமீதின் சரிகம வாழ்த்து எல்லாம் ஓசையாக அல்ல இசையாக ஒலித்தது. நெஞ்சனிக்கும் வாழ்த்தை பஞ்சு அருணாச்சலம் சொன்னார். வரவேற்பறையில் வைத்துக் கொள்ள வருகிறது ஒரு வாழ்த்து மடல். ஏனென்றால் அதை கொண்டு வருபவர் பார்த்திபன் அல்லவா? தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் KS ரவிக்குமார் வீட்டு திருமணத்திற்கு தான் வராமலா என்று வருகை தந்தார் கனல் கண்ணன். KS ரவிக்குமார் அவர்கள் தன் வாழ்வில் சேர்த்த நட்பும் மதிப்பும் வானுயரம் எட்டுமோ என்று சொல்லும் அளவிற்கு மேடையே வானமாய், திரை நட்சத்திரங்களின் குவியலாய் அழகுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். நடிகர் ஸ்ரீகாந்த் தன் காதல் மனைவியோடு வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினார். நினைத்தாலே இனிக்கும் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி இந்த வரவேற்பிற்கு வந்தது சிறப்பு சேர்ப்பதாக இருந்தது. ஜெயசித்ரா தன் மகனோடு வந்திருந்தது மட்டுமல்லாமல் மணமக்களுக்கு மோதிரம் அணிவித்து மகிழ்ந்தார். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போதே அவங்க ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஈவன் பிஃபோர் டே ஆல்சோ தே வர் ஷாப்பிங். அது கிட்டத்தட்ட 7 months ஷாப்பிங் தான். ஸோ ஷாப்பிங் வந்து அவங்க எவ்வளோ பர்டிகுலராக இப்போல்லாம் ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஜென்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் போனேன். நான் ஒரு 2 hours கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னோடய க்ளோஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணும். ஸோ ஜென்ஸுக்குரிய எல்லா சூட்டும் இது எதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் என்னோடய ஃபுல் ஷாப்பிங் முடிஞ்சது. என்னோடய ட்ரெஸ்ஸும் சேர்த்து 2 hours நான் பண்ணேன் என்னுடைய ஷாப்பிங். பட் அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா அது ஒரு நாள்,
இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எம்ப்ராய்டரி பண்ணணும்னா அது ஒரு நாள், அதுக்கு பார்டர் அடிக்கணும்னா ஒரு நாள், அதுக்கப்புறம் அதுக்கு வளையல் வாங்குறதுக்கு ஒரு நாள், அதுக்கு செப்பல் வாங்குறதுக்கு ஒரு நாள், அதுக்கு லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு ஒரு நாள், இப்படி செலக்ட் பண்ணி ஒன்றுத்துக்கும் அவங்க வந்து பர்டிகுலர்லி அந்த ஒரு பர்டிகுலராக ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வந்து ஒரு நாள் ஷாப்பிங், அதுவும் ஒருத்தருக்கும் தனித்தனியாக. ஸோ ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் வாஸ் த பிக்கஸ்ட் எபிசோட் ஃபார் தெம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ப்ளூ சூட் சில ரிசப்ஷனுக்கு வாங்கலாம் பார்த்தேன், பிளான் பண்ணேன். சரி எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சரி இவ ஷாப்பிங் போனேன் சாரீ எடுக்கிறதுக்கு. சரி இவ அதுக்கேற்ற மாதிரி வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எடுக்காமல் ஒரு க்ரீன் கலர் சாரீ நினைக்கிறேன், ஆப்பிள் க்ரீன் எடுத்துகிட்டு கடைசியில் எனக்கு மேட்ச் ஆகாமல் மாற்றிட்டு ஸோ ஹேட் கோ ஃபார் ஷாப்பிங் அகெயின். அப்புறம் திருப்பி போயிட்டு ஒரு க்ரே கலர் சூட் இவளுக்கோசம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் அது கடைசி நேரத்தில் மாற்றி ரெடி பண்ணி லாஸ்ட் ஒரு 2 weeks பிஃபோர் த ரிசப்ஷன் தான் மாற்றினேன் எல்லாம். 2 weeks பிஃபோர் அதை விட ஒரு 4 days or 5 days பிஃபோர் த வெட்டிங் தான் he went and finished his entire shopping. ஆனால் நான் கூட பரவாயில்ல, he is like ஒன்று பார்த்து he used to shop. லைக் நானாவது ஓகே இந்த சாரீ எடுத்தாச்சு, ஓகே இது பேங்கிள்ஸ் ஓகே ஃபைன், இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. he'll be like ஒரு கோட் போட்டுட்டு அந்த கோட்டுக்கு இந்த டை போட்டால் அந்த டைக்கு மேட்சிங் ஒரு கர்ச்சிஃப் ஹேண்ட் கர்ச்சிஃப் வாங்கணும், ஒரு சம் கிளாத் எடுத்து கரெக்டாக வைக்கணும், அந்த ஃபிட்டு கரெக்டாக வரணும். யூஸ் டு லைக் ரொம்ப அந்த சூட் ஆக்சுவலி ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month பிஃபோரே ஆக்சுவலி இட் காட் ரெடி. பட் ஹி வாஸ் லைக் ஒரு 4-5 தடவை ஒரு ஆல்ட்ரேஷனுக்குன்னே கை சரியில்லை, ஷோல்டர் சரியில்லை, பேண்ட் லூஸாக இருக்குது, அண்ட் தென் லைக் அந்த ஷேப்பே எனக்கு கரெக்டாக வரல. என்னை விட ரொம்ப நுத்து இவர் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது ஒரு விதத்தில் வந்து கரெக்ட், அதுலேருந்து தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீ சொல்கிறதுலேருந்து தான் இப்போ தான் எனக்கு தெரியுது இவ்வளோ மேட்டர் நடந்திருக்குன்றது. ஸோ ஒருத்தர் மேட்ச் பண்ணி அவங்க ட்ரெஸ் வாங்கிட்டாங்கன்றது. அவங்க அப்பா அம்மா வந்து ஏதோ என்ன கலர் சாரீ எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு வந்து கேட்டாங்க, அதுதான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி வாங்கிட்டான்னு நினச்சேன். பட் இதுலேருந்து என்னென்னா பெர்ஃபெக்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மாப்பிள்ளை ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்குறது வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது. தட் இஸ் குட் ஆல்சோ ஃபார் லைஃப். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்லது. என் ட்ரெஸ் ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ணவே இல்லை, என் அக்காவும் அம்மாவும் தான் போய் செலக்ட் பண்ணாங்க. காஞ்சிபுரமில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லி காமிச்சாங்க. அது கூட கலர் சூட் ஆகுமா என்னன்னு தெரியல, பட் கடைசியில் அதுவும் சூட் ஆகிடுச்சு. எல்லாரும் நல்லா இருந்துன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் ஃப்ராக்கை நல்லா மிரிச்சு கிழிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஷன். கிழிச்சிட்டாங்களா? ஆமாம், பின்ன நீ தரையோட இவ்வளோ பெருசாக கார்பெட்டையும் சேர்த்து ஃப்ராக்கில் தரிச்சிருந்தீங்கன்னா அப்படிதான். இந்த வாரம் வெற்றி இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய மூத்த மகள் திருமதி ஜனனி மற்றும் சதீஷோட திருமண கொண்டாட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இவங்களோட திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்து வாழ்த்தினாங்க, எந்தெந்த பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். என் தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம், இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாநாடு மாதிரி நடந்த இந்த திருமணத்தை திருவிழாவாக்கினது பல நட்சத்திரங்களோட வருகை தான். நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிருந்து ஆரம்பித்து இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களோட பணியாற்றின பல பேர், பல நட்சத்திரங்கள், பல டெக்னீஷியன்ஸ், ஆஸ்கர் நாயகன் AR ரஹ்மான் அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள்னு சொல்லிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே இந்த திருமணத்தை தங்களோட திருமணம் மாதிரி நடத்தி வச்சாங்க. அப்போ நடந்த அந்த உன்னதமான விஷயங்களை இப்போ நீங்க பாருங்க. ஆஸ்கார் விருது நாயகன் AR ரஹ்மான் வந்து வாழ்த்தியது மணமக்களுக்கு விருதாய் பெருமை சேர்த்தது. இயக்குனராய் பழக்கம் தொடங்கி இறுக்கமான நட்பாய் கலந்துவிட்டதன் அடையாளமாய் தன் இல்ல திருமணத்தை நடத்த வந்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முத்து பதிக்கும் வரிகளின் நாயகன் வைரமுத்து வைரம் பதிக்கும் வாழ்த்துக்களை சொன்னார். திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மணமக்களை அன்போடு வாழ்த்தினார். மு.க. ஸ்டாலின் தன் இயல்போடு தன் வாழ்த்துக்களை பதிவு செய்தார். IAS-களை உருவாக்கும் இந்த ஹைடெக் மேயர் கனிவான வரவோடு இனிதாக வாழ்த்துக்களை சொன்னார். மற்றும் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, திருமாவளவன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்து மணமக்களை வாழ்த்தினர். உயர்ந்த மனிதன் நெப்போலியன் உயர்ந்த வாழ்த்தை தந்தபோது இடைவிடாமல் சிரிக்க வைக்கும் வைகை புயலின் வரவு பூரிக்க வைத்தது. ஆளும் முதல்வரும் ஆண்ட முதல்வரும் தன் புதல்வியை வந்து வாழ்த்தினால் மகிழ்வேன்னு இவங்க 2 பேரையும் அழைச்சிருக்காரு திரு KS ரவிக்குமார். அவங்க 2 பேருமே திரு KS ரவிக்குமார் கிட்ட காமிச்ச அந்த அன்பை நம்ம கிட்ட சொல்றாரு, பாருங்க. தெரியாமல் நான் ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டேன். ஸோ முதல்ல இந்த கல்யாண பத்திரிகைகள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா யார் அது கொடுக்குறது, எந்த முறையில் கொடுக்குறது. ஸோ
ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேர் தெரியும். பர்சனலாக வந்து ஒரு சிலரை வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சாலும், பட் நம்ம செலிப்ரிட்டியாக அதை போய் அவங்கள வந்து மதித்து நம்ம பத்திரிகை கொடுக்கணும், அவங்க இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு சார்ட் ஒன்று போட்டு யார் யாருக்கு வேங்கலாம் முதல்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சிஎம்க்கு வந்து ஒரு பிரசிடன்ட் சிஎம்க்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்து நான் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நான் ஃபேமிலியோடு வச்சுருந்தாங்க. ஃபேமிலியோடு போயிட்டு நிறைய பேர் அஃபிஷியல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அஃபிஷியல்ஸோட எங்களையும் சும்மா அப்படி பத்திரிகை வாங்கி தான் அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் இது இல்லாமல் வந்து அவங்க பத்திரிகை வாங்கிட்டு அதை உட்கார வச்சு எங்கள் ஃபேமிலி நாங்கள்லாம் தான் போயிருந்தோம். நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். ஸோ உட்கார வச்சு பேசி அப்புறம் யார் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு நிறைய ரொம்ப நெருக்கமாக பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா சிஎம்க்கு பத்திரிகை வச்சேன். சிஎம் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய அஃபிஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியது இருந்ததுனால நான் வந்து வர முடியல. இருந்தாலும் என்னோடய வாழ்க்கை சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டோ ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. விரைவில் வந்து நான் வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் இவர் அனுப்பின செயற்கைக்கோள்கள் மட்டுமல்ல, இவரோட குறிக்கோள்களுக்கும் அக்னி சிறகுகள் உண்டு. இவர் வந்து வாழ்த்தினா தன்னோட மகளோட திருமணம் பிரைட்டாக இருக்கும்ன்றதுனால தான் இவரை அழைச்சிருக்காரு இயக்குனர் திரு KS ரவிக்குமார். அப்துல் கலாம் சார் வந்து பத்திரிகை பார்த்துட்டு நிறைய உடனே அனுப்பிச்சிடுவாருன்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு தான் பார்த்தோம். அது நைட் 1:30 மணி வரைக்கும் அவருக்கு வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறாரு. ஸோ அங்கேயே நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி கூட குழந்தைங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய டிவிஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அதை நேரில் பார்த்தேன். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணோன்னா ஏன் குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கம்மா நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் இவங்களோட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அவர் அப்படியே சொல்லிட்டாரு, என்னால் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுப்பா, நான் வந்து அப்போ டெல்லியில் எனக்கு மீட்டிங் இருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அங்கேயே வாழ்த்திட்டாரு. என்னென்று சொல்வேன் என் அதிர்ஷ்டத்தை, அது என் மேல் கொண்ட இஷ்டத்தைன்னு சொல்வது போல இவங்கெல்லாம் என் வீட்டு திருமணத்துக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவரெல்லாம் என் வீட்டு திருமணத்துக்கு வருவாரான்னு நான் எதிர்பார்க்காத சமயத்தில் வந்து எனக்கு இன்ப அதிர்ச்சி தந்த மாதிரி கவர்னர் திரு ரோசையா இவர் வீட்டு திருமணத்துக்கு வந்ததை பற்றி சொல்கிறாரு திரு KS ரவிக்குமார். என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ரோசையா சாருக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து அப்படின்னு நினச்சி நான் ఇంట్రొడ్యూస్ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா మీరు తెలుగు పిక్చర్స్ కూడా చేశారు కదా அப்படின்னாரு. ஆமாம், ஸ்நேகம் கோசம் இதே కదా அப்படின்னாரு. ஸோ அவர் தெலுங்கு படங்கள்லாம் பார்க்குறது அதெல்லாம் வந்து எல்லோரும் மனுஷங்க தான், எல்லாருக்கும் படங்கள் பார்ப்பாங்க அப்படின்றது. பட் அந்த அளவுக்கு ஸ்நேகம் கோசம் டைரக்டர்னாலும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் அதெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் எத்தனை படம் தெலுங்கு படம் எத்தனை தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார். நான் ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டின்னு சொல்கிறாருன்னு பார்த்தேன். பட் வந்து அன்றைக்கி கல்யாணத்து அன்றைக்கி மார்னிங் தான் வந்து இல்லை கவர்னர் வராதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோக்கால் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணவொடனே அவர் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சது. ஸோ இந்த கல்யாணம் வந்து மிகப்பெரிய கல்யாணமானது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் அஸ், பிகாஸ் ஆஃப் ஆல் த VIPs, ஆல் த செலிப்ரிட்டிஸ், ஆல் வெல் விஷர்ஸ் அவங்கெல்லாம் வந்து வாழ்த்துறது தான் வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக. இந்த மிகப்பெரிய சந்தோஷம் மட்டும் அந்த கல்யாணமும் எங்கள் வீட்டு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நம்ம வீட்டு கல்யாணத்தில் பார்த்துட்டு இருக்குது ப்ரோக்ராமே பெருசாக ஒரு செலிப்ரிட்டினுடைய கல்யாணம் மிகப்பெரிய கல்யாணம் நடந்ததுன்றது ஆனதுக்கு காரணமே எல்லாருடைய வாழ்த்துக்கள் தான். அவங்களாம் நேரில் வந்து வாழ்த்துறது தான். ஸோ இது இவங்களால தான் இந்த கல்யாணம் பெருசாச்சு. நான் வந்து என் வீட்டு கல்யாணம் வந்து பெருசாக வந்ததுக்கு காரணம் வந்து நான் செலவு பண்ணதோ இல்லை நான் வந்து கஷ்டப்பட்டதோ இல்லை, எல்லோரும் வந்தவங்கனால தான் அந்த கல்யாணம் பெருசாச்சு. ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் இந்த விஜய் டிவி மூலிமா நம்ம வீட்டு கல்யாணம் ப்ரோக்ராம் மூலிமா எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாரம் வெற்றி இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய மூத்த மகள் திருமதி ஜனனி மற்றும் சதீஷோட திருமண கொண்டாட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இவங்களோட திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்து வாழ்த்தினாங்க, எந்தெந்த பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். என் தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம், இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம். போன வாரம் நீங்கள் பார்த்த வெற்றி இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய மூத்த மகள் திருமதி ஜனனி மற்றும் சதீஷோட திருமண கொண்டாட்டத்தோட தொடர்ச்சியை இந்த வாரமும் நீங்கள் பார்க்க போறீங்க. துப்பாக்கி படப்பிடிப்பிற்காக மும்பையில் இருக்கும் இளைய தளபதி விஜய் தன் தாயையும் மனைவியையும் வரவேற்பிற்கு அனுப்பி தன் விஜயத்தை பதிவு செய்தார். சூர்யா, கார்த்தி 1 கோடி வாழ்த்துக்களோடு வந்திருந்தனர். ஜெயம் ராஜா, நிழல்கள் ரவி, பத்மபிரியா, சடகோபன் ரமேஷ் ஆகியோர் நட்பின் அடையாளமாக வந்து வாழ்த்தினர். தேசிய விருது நாயகி சரண்யா தன் கணவர் பொன்வண்ணனோடு வண்ணமயமான வாழ்த்துக்களை தந்தார். குட்டி பத்மினி, இயக்குனர் வசந்த், தேவயானி ராஜகுமாரன் அவர்களும் வந்து வாழ்த்தினர். இந்த பூமகள் திருமணத்திற்கு தித்திக்கும் வாழ்த்துக்களை தந்தார் இயக்குனர் விக்ரமன். வெங்கட் பிரபு தன் சகோதரர் பிரேம்ஜியோடும், இசையமைப்பாளர் சபேஷ் தன் சகோதரர் முரளியோடும், பி வாசு தன் மகன் சக்தியோடும் விஷால் விஜயம் செய்து வாழ்த்துக்களை சொன்னார். வினு சக்கரவர்த்தி, ஜெயராம், உமா ரியாஸ், சின்மயி ஆகியோர் கீதம் இசைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இயக்குனர் திரு KS ரவிக்குமார் மகளின் இந்த வரவேற்பு வரம் தருவதாக அமைந்தது. திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய குடும்பத்தில் 3 ராஜகுமாரிங்க. இப்போ அவங்களுடைய வீட்டில் நடந்த அந்த திருமணம் ரொம்ப ஜாலியாக இருந்தாலும், அவங்க வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற அந்த மாப்பிள்ளையும் ரொம்ப ஜாலியாக இருந்தாலும், அவரோட வீட்டு கடைசி ராஜகுமாரிக்கு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறாங்க, கேளுங்க. ஜனனி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸாக இருப்பாள். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு மாமா வளரணுன்னே ஐயோ அவர் ரொம்ப அப்படியே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் இதெல்லாம் ஓவராக கிண்டல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இருப்பாரோன்னு ரொம்ப பயந்து. அப்புறம் பழக பார்த்தா அவரே நல்லா ஜாலி டைப் பசங்க. சரி ஓகே அப்படின்னு நல்லா கல்யாணமும் நல்லா போச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. என் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னாலே நம்ப முடியும். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஓ அவ வீட்டுக்கு போயிட்டாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல அவளை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லா வீட்லேயுமே வந்து அஃபிஷியலாக அனுப்பும்போது எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. பட் என்ன எனக்கு ஒரே ஒரு இதுன்னா, நான் வந்து எனக்கு கல்யாணம் இது என்னோட மாப்பிள்ளை வந்து சிட்டிலேயே பக்கத்துலேயே அமைஞ்சது வந்து என்னுடைய அதிர்ஷ்டம். ஏன்னா முதல்ல நானும் அப்படி தான் பிளான் பண்ணேன். முதல்ல எனக்கு வந்து வெளியூர்லேருந்துலாம் ஜாதகம் அமிச்சா வேண்டான்னு சொல்லிவிடுவேன். ஃபாரின்னா 100% வரவே வராதிங்கன்னு. அப்புறம் பெங்களூர், காஞ்சிபுரம்னா கூட டவுட்லேயே தான் பார்ப்பேன். பட் சிட்டியில் மாப்பிள்ளை வேணும்னு தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிட்டி மாப்பிள்ளை அமைஞ்சிட்டார் எங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸில் அவங்க வீட்டில் இருந்து எங்கள் வீட்டு 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸில் வந்துடலாம், அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் வந்து முதல்ல அந்த அஃபிஷியலாக போகிற அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி தான் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணோம். அன்றைக்கி யாருமே ஒருத்தர் பேசிக்கலாம் எங்கள் வீட்டில் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து டெய்லி வந்து போகலாம், எனி டைம் வரலாம் போகலாம். பட் பொறுப்புன்றது இனிமேல் வந்து அவங்க ஜனனி வீட்டில் இருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு தான் கேட்குறோம். ஸோ ஜனனி வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா நாங்கள் தான் அப்படிங்கிற இது போயிடுச்சு. நேற்று கூட ஒரு கெட்டுக்குதர் ஜனனி வீட்டிலேருந்து யாரும் வரலையே அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ முன்னாடியெல்லாம் ஜனனி வீடுன்னா நாங்கள் தான். இப்போ ஜனனி வீடு அப்படின்னும் போது இன்னொரு வீடு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுமே ஈக்குவலாக நினச்சி அவங்க எப்போவும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய பிரார்த்தனையும். அதுதான் உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கணும்ன்ட்டு வாழ்த்துக்களாக இருக்கணும். அந்த பிரார்த்தனை வந்து வாழ்த்துக்களாக எங்களுக்கு வந்து சேரணுன்ட்டு நான் விரும்புகிறேன். Janani is basically more than a sister. She is like my best friend at home. Like, as I said, எதுவாக இருந்தாலும் it's between us. அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் லைக் தட்.
அண்ட் ஃபர்ஸ்ட் அவளுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்லும் போது ஐ டென்ட் ஃபீல் எனிதிங். பட் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு சின்ன கேப் இருந்த மாதிரி எனக்கா ஒரு ஃபீலிங். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக ஐ ஹேட் திஸ் ட்ராமா லைக் ஜனனி இஸ் கோயிங் அவே ஃப்ரம் மீ, அந்த மாதிரி ஐ ஹேட் திஸ் ஃபீலிங். பட் தென் ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் சதீஷ் அஸ் மை மாமா, பிகாஸ் அவரும் வந்துட்டு மோர் தென் மாமா, அவரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகினாரு. அண்ட் அதுக்கப்புறம் லைக் ஆஸ் ஐ ஸ்டார்டட் நோயிங் ஹிம் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே there's not going to be any distance between me and Janani and we're going to be as usual அப்படின்ற மாதிரி I had the feel. Now the wedding is over and it's still like a dream and I wish her all success with a lot of babies obviously. புன்னகையோடும் பூக்களோடும் பரிவோடும் பாசத்தோடும் மேடைக்கு வந்தவர்களின் வாழ்த்துக்களை ஏற்க சிரிப்பை சில்லறையாய் சிந்தியபடி நின்றதை மணமக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள். கேளுங்க. ரிசப்ஷன் வந்து இட் வாஸ் லைக் கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்களது லேட் முகூர்த்தம் வேறு. இட் வாஸ் அரௌண்ட் 10:30 to 12. ஸோ கல்யாணம் முடிஞ்சு நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஐ தாட் ஐ வில் நாட் பி ரெஸ்ட் எடுக்க டைமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் நடுவில் ஏதோ ஐ காட் சம் half an hour டைம் or something. அந்த half an hour ஏதோ கொஞ்சம் I was just relaxing. Immediately I started getting ready for the reception. முடிச்சுட்டு and then after getting ready when I came to the stage or something, and the stage or a design பார்த்தீங்கன்னா it was really beautiful, like ஒரு lotus flower மாதிரி ஸ்டேஜ் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்களது லேட் முகூர்த்தம் வேறு. இட் வாஸ் அரௌண்ட் 10:30 to 12. ஸோ கல்யாணம் முடிஞ்சு நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஐ தாட் ஐ வில் நாட் பி ரெஸ்ட் எடுக்க டைமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் நடுவில் ஏதோ ஐ காட் சம் half an hour டைம் or something. அந்த half an hour ஏதோ கொஞ்சம் I was just relaxing. Immediately I started getting ready for the reception. முடிச்சுட்டு and then after getting ready when I came to the stage or something, and the stage or a design பார்த்தீங்கன்னா it was really beautiful, like ஒரு lotus flower மாதிரி ஸ்டேஜ் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ரிசப்ஷன் முன்னாடி we were supposed to take a photo shoot. அது ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் he came on to the stage and first beginningல பார்த்தீங்கன்னா it was with the family members. We had a good photo shoot. அதுக்கப்புறம் போக போக டைம் ஆக ஆக தான் வந்து எவ்ரிபடி லைக் ஆல் த செலிப்ரிட்டிஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் கம்மிங். சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். லைக் we were just like ஒரு டால் மாதிரி 2 பேரும் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். வேறு we couldn't like talk to, but அப்போ கூட he kept on talking. அவரால் சும்மா நின்றுட்டு இருக்க முடியலன்னு. It was nice. அங்கே ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த என்டையர் க்ரௌட் ஒன்றும் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டு இட் வாஸ் நைஸ். திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இன்னொரு பேர் பிளானிங். ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பல படங்களை இயக்கியுள்ள திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் அவருடைய மகளுடைய திருமணத்தை எப்படி பிளான் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்றாரு, பாருங்க. இன்விடேஷன் லிஸ்ட் யாராருக்கு கொடுக்கணும்னு போடுறதுலேருந்து ஸோ இதெல்லாம் வேலைகள் இருக்குது. எல்லாமே சார்ட் போட்டு எல்லாமே ப்ரொசீஜராக நான் வந்து ஒரு சினிமா எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளானிங். இந்த பிளானிங் இல்லை அப்படின்னா என்னால் வந்து இவ்வளோ பெரிய கல்யாணத்தை வந்து கரெக்டாக ரீச் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. அட் த சேம் டைம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு நான் சினிமாவில் இருந்ததுனாலே நம்ம சரி நிறைய பேர் எனக்கு வந்து வெல்விஷர்ஸ் வந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து வேணும் ஏதாவது வேலை கொடுக்க சார்னு சொல்லிட்டு அவங்களாம் வேலையை வாங்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன வேலைன்றதுலாம் கூட நான் பிரிச்சேன். ஸோ இது அதாவது ஜனனி வெட்டிங் டு ஒர்க் வைல் நியரிங் லாங் பிஃபோர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஸோ சாப்பாடு யார் ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த சாப்பாடு மெனு என்னெல்லாம் இருக்கணும், ஒவ்வொரு வேலைக்கும் என்னென்ன மெனு இருக்கணும், ஒரு வேலையில் வந்து மெனு லிஸ்ட் வந்து அடுத்த வேலைக்கு ரிப்பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்புறம் டெக்கரேஷன்ஸு அப்புறம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸு ஒவ்வொன்றும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சார்ட்ஸ் எல்லாம் போட அப்புறம் பீப்புள் ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன எவ்வளோ பீப்புளெலாம் போடணும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் நான் சார்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். நான் அதாவது பந்தக்காலுக்கு எத்தனை மணிக்கு அவங்க எழுதுக்கணும், எத்தனை மணிக்கு அந்த வந்து பந்தக்காலில் இருக்கணும்னு வந்து அதே மாதிரி மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்து எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பணும், கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகணும், கோயிலேருந்து இந்த ஊர்வலம் எவ்வளோ நேரம், அந்த ஊர்வலத்தில் எவ்வளோ நேரம் இது பட்டாசு வெடிக்கணும். ஸோ எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் எத்தனை மணிக்கு முடியுது, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் கல்யாண மண்டபத்துக்கு போகிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம் சார்ட் ஃபார் மாப்பிள்ளை பெண். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க் ஃபார் த வெட்டிங் அப்படின்னு இருக்கும். இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசன் தால் ஃபேக்ட்ரி ஓனர், அவர் மிகப்பெரிய ஆள். அவர் வந்து அவருக்கு தெரியாத அஃபிஷியல்ஸே இல்லை, அவருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இவங்களெல்லாம் போய் நான் ரீச் பண்ணி ஒருத்தர்கிட்டையும் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாருக்கிட்டையும் போய் இந்த இன்விடேஷன்ஸ் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லோரும் போய் நல்லா ரீச் பண்ணுறதுன்னு அவர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கூட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவர் சொன்னார் அவருக்கு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் ரமேஷ் கண்ணா, சேரன், கிருஷ்ணமோகன், செந்தில், சபரிகிரீசன், கார்த்திக், சூரிய கதிர், ஜஸ்வினி, இஸ்ரத், அருண், சரவணன், அதூர், முருகானந்தம் இவங்கெல்லாம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இல்லாமல் அன்றைக்கி ஒரு வெல்விஷராக இருந்து கல்யாண வேலைக்கு எல்லாமே பார்த்தாங்க. இவங்கெல்லாம் ஒருவருத்துக்கும் ஒரு ஹெட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி. இவங்களுக்கே நிறைய பேர் வேலை செய்வாங்க. லைக் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜிம் பாய்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கால் டிரைவர்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க வந்து யூனியன்லேருந்து வர்றவங்க மாதிரி இல்லாமல் ஏற்கனவே படங்களில் நடிச்சிருக்கிறதுனால என் மேலே இருக்கிற அந்த ஒரு அபிமானத்தில் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே வெல் ஆர்கனைஸ்ன்னு சொன்னதுக்கு காரணமே இவங்க தான். ஒரு பெரிய ஹாலில் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹாலில் ஒரு 400 பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு ரோக்கு ஒருத்தர் போட்டேன். அவங்க வந்து என்னுடைய பேட்ச் போட்டிருப்பாங்க, எல்லாருமே என்னுடைய பேட்ச் போட்டிருப்பாங்க. என் பேட்ச் போட்டிருக்கவன்னு சொன்னவே தட் இஸ் மீ அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் வரவேற்கிறது நம்ம நானே வரவேற்கிற மாதிரி, என் வீட்டாளர்கள் வரவேற்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க. என்ன நல்லா ஆர்கனைஸ் பண்ணேன்னு எல்லாரும் சொன்னதுக்கு காரணமே இவங்க தான். அப்புறம் பார்த்தா இந்த V4 டைமண்ட் பாபு, ரியாஸ், மௌனன் ரவி, சிங்காரவேலு அவங்க தான் வந்து அந்த விஐபிஸ் எல்லாம் வரவேற்றது, அவங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கறதுக்கு இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் கண்ணன், அஸ்கர் அலி, தமிழரசன், ப்ரொடக்ஷன் செல்வம், அமர், துரை, கமலேஷ், ஜீவா, தயாளன், டைரக்டர் தயாளன், இளங்கோ, ஸ்டண்ட் ரமேஷ், படையப்பா ரமேஷ், வசந்த், ஈஸ்வர், தனிகாச்சலம், எடிட்டர் தனிகாச்சலம், எடிட்டர் டைரக்டர் முருகேஷ், குட்லக் கல்யாணம், இவங்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய. இதில் நிறைய பேர் முகம் உங்களுக்கு தெரியும். குட்லக் கல்யாணம், கௌரவ், டைரக்டர் கௌரவ், அப்புறம் உதயகுமார், நம்ம மீடியாவோட மேனேஜர் ரவிச்சந்திரன், ராஜ்கமலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரமேஷ், அப்புறம் இளங்கோ லேப் குருமூர்த்தி வந்து அவர் தான் அந்த ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் அந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவர் எடுத்தது தான் அவர். அப்புறம் எஃப்எக்ஸ் ராஜு, அவங்கவுங்க அவங்கவுங்க வகையில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ஷட்டில் ராஜா, வெங்கட் ரமணி, AM ஸ்ரீராம், பாம்பே ராஜு நாயுடு. அதாவது பாம்பேயில் போய் நான் வந்து ஒரு 50 பத்திரிக்கை கொடுக்கணும்னா எனக்கு பாம்பேயில் ரொம்ப நாள் தங்க முடியாது. நான் ஒரு நாள் தான் இருந்து நான் 5 பேருக்கு தான் கொடுப்பேன். மிச்சம் 45 பேருக்கு கொடுக்குறது அங்கே இருக்கிற ராஜு தான். இந்த மாதிரி தான் ஹைதராபாத்தில் வந்து நாகா அசோக்குமார், பெங்களூரில் வந்து சோலையப்பன், மலேசியாவில் வந்து கிருஷ்ணா, சிங்கப்பூரில் வந்து மணிமாறன். எனக்கு இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா அட் சேம் டைம் வருத்தமும் கூட. பாவம் எங்கேருந்து யூஎஸ்லேருந்து, பாரிஸ்லேருந்து, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலேருந்தும் அவங்கவுங்க வந்து நான் ஒன்றும் அவங்களுக்கு டிக்கெட் போடல, அவங்களே மனசார அங்கேருந்து அவங்க டிக்கெட் போட்டு செலவு பண்ணி வந்து இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஸோ அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் பக்கத்தில் வந்து ரவிசேகர் தம்பதி, அதாவது சம்பந்தி, அப்புறம் செந்தில் தம்பதி அவங்க பிரதர், அப்புறம் ரவிக்குமார் அவங்க சம்பந்தி, ஸோ ராஜராஜன் தம்பதி. அப்புறம் வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஆக்சுவலாக முடிச்சு வச்சது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எனக்கு சினிமா சம்மந்தப்பட்டதுனால தான் இந்த வரனே எனக்கு முடிஞ்சது.
அது பி வாசுனுடைய ஓன் பிரதர் மிஸ்டர் வித்யாசாகர் தான் இது வந்து பிள்ளையார் சுழின்னு சொல்லுவேன். அவர் தான் இவங்களை பற்றி சொன்னாங்க, இவங்கக்கிட்ட எங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் தான் ஜாதகம் வந்தது. அப்புறம் அந்த ஜாதக பொருத்தம் பார்த்து, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோக்களை பார்த்து, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பிடிச்சி, அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணது அது கல்யாணம். ஸோ இந்த பிள்ளையார் சுழி வித்யாசாகர் சார் நான் மறக்க முடியாது. ஸோ அப்புறம் இந்த ரேமான் சீனும், அப்புறம் என்னுடைய கோ பிரதர் இன்லாஸ் பழனி சிகேபி பழனிவேல் ஃபேமிலி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி இவங்களுடைய உழைப்பு இல்லாமல், இவங்களுடைய அன்பு இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து பெருசாக இருக்காது. இந்த வாரம் வெற்றி இயக்குனர் திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய மூத்த மகள் திருமதி ஜனனி மற்றும் சதீஷோட திருமண கொண்டாட்டத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இவங்களோட திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்து வாழ்த்தினாங்க, எந்தெந்த பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். என் தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம், இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம். போன வாரம் நீங்க பார்த்த வெற்றி இயக்குனர் திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய மூத்த மகள் திருமதி ஜனனி மற்றும் சதீஷோட திருமண கொண்டாட்டத்தோட தொடர்ச்சியை இந்த வாரமும் நீங்க பார்க்க போறீங்க. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு, மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. ஒரு பொண்ணுக்கு உண்மையான உயிர் தோழி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க அம்மா தான். உயிரும் கொடுத்து தோழியாகவும் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா தோழியா அதை தீர்த்தும் வைப்பாங்க. ஸோ ஜனனியோட உயிர் தோழி, அதாவது ஜனனியோட அம்மா, அவங்க பொண்ணோட திருமணத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவளுக்கு என்னென்ன தேவைன்ற மாதிரிலாம் நாங்கள் நினச்சி, அவளுக்கு பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் நாங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா லைக் அவளுடைய எஜுகேஷன்லேருந்து பிளான் பண்ணி எல்லாம் அவளுக்கு சொல்லி இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் எல்லாம் படிக்க வச்சுருந்தது. மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி கொடுத்ததும் நாங்களே தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோம், அவங்களாம் எதுவும் செலக்ட் பண்ணிக்கல. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் படிக்கிறாங்க, என்னென்னவோ மாடல்லாம் மாறிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை ஏற்றுக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்பயும் அவங்க ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய கிஃப்டாக நாங்கள் நினச்சிக்கிறோம். பாசத்தை கற்றுக் கொடுத்த தாய் தன்னோட மகன் நடத்திய திருமணத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ண மாதிரி எல்லாம் ஊர்வலம்லாம் இப்போல்லாம் யாரும் வைக்க மாட்டேன்றாங்க ஊர்வலம். அதனால் எங்கள் பிள்ளை இது மாதிரிலாம் செய்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நானும் எதிர்பார்க்கல, அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. அப்புறம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியுது, காரு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்ததுலாம். அப்புறம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. கல்யாணமும் ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா நடந்தது. கிட்ட போய் பார்க்குறதுக்கே ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி. அதனால் ரொம்ப ரிசப்ஷனெல்லாம் நாங்கள்லாம் போய் பார்க்க முடியல, அது மாதிரி ஒரு கூட்டம். ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா நடந்ததுங்க. சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. அவங்க என்னென்னைக்கும் நல்லபடியாக நல்லா வாழ்ந்து நல்ல இது வரணும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். கபாலீஸ்வரர் கற்பகாம்பாவில் தான் நான் நம்பியிருக்கேன். ஸோ கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணேன், இது பண்ணேன், பட் 1-2 குறைகள் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காத, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன், நமக்கு என்ன குறை ஏதாவது இருந்தது அப்படின்ட்டு. எந்த குறையுமே இல்லை, ஒரே ஒரு மனக்குறையை தவிர. அதாவது இந்த கல்யாணத்தில் எவ்வளோ விஐபிஸ் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் அவங்க எல்லாம் வரவேற்கிறதுக்கு முன்னிருந்து வரவேற்கிறதுக்கு அதாவது இந்த பத்திரிக்கை போட்டேன்னு சொன்னேன் தெரியுங்களா, அதில் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுற இவர் இல்லையன்ற ஒரே ஒரு மனக்குறை தான். அது நான் அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் விஷுவல் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃப் இது போட்டேன். பட் அவர் இருந்து வரவேற்று அது அவர் பேத்தினுடைய கல்யாணத்தை அவர் பார்த்து அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா அது அது விஷயமே வேறு.
அந்த ஒரே ஒரு மனக்குறையை தவிர மற்றபடி நல்லா நடந்தது. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் எங்கள் கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் உங்கள் எல்லா வியூவர்ஸினுடைய வாழ்த்துக்களும் எங்களோட இருக்குன்ற நம்பிக்கையிலும் சந்தோஷமாக அவங்க நல்லபடியாக வாழணும்னு உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் எல்லார் சார்பிலையும் ஆண்டவனை பிரார்த்தித்துக்கேன். ஒவ்வொரு விஐபிஸுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு விஐபிக்கும் வந்து நன்றி சொல்லணும்னு தான் ஆசை. முக்கியமாக வந்து நான் வந்து கவர்னர் ரோசையா அவர்களுக்கும் கிஃப்ட் அனுப்பிச்சு வாழ்த்திய சிஎம் அவர்களுக்கும், அப்புறம் எக்ஸ்-சிஎம் கலைஞர் அவர்களுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும், அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும், நிறைய சிவகுமார், கார்த்திக், சூர்யா அந்த ஃபேமிலிக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போனாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 5 எபிசோடு வேணும். அந்த 5 எபிசோடு கண்டிப்பாக விஜய் டிவி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் இருக்குது. அநேகமாக அடுத்தது ஸ்னேகா பிரசன்னா மேரேஜ் வரும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டு கல்யாணத்தில். ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த விஜய் டிவி மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹிட் இயக்குனரான திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய மூத்த மகளுடைய சூப்பர் ஹிட் திருமணத்தை போன வாரமும் இந்த வாரமும் நீங்கள் நம்ம வீட்டு கல்யாணம்ல பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்தோட திருமணத்தோடையும் அவங்களோட திருமணத்தில் நடந்த பல சுவையான நிகழ்ச்சிகளோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். And until I meet you next week, it's bye from Ramya in Tanishq நம்ம வீட்டு கல்யாணம். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம்.